வணக்கம் எவ்ரிஒன். டே 3 vlog ஆஃப் ஓகே. இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ட்ரக்கிங். ஸோ இது வந்து டே 3யோட செகண்ட் ஹாஃப் வீடியோ. இது நம்ம பீச் விசிட். இதுதான் என்னோட முதல் பீச் விசிட் இன் யூகே. இந்த சிட்டியை சூஸ் பண்ணதுக்கான காரணமும் அதுதான். நம்ம பீச்சும் பார்க்கலாம், மற்ற டூரிஸ்டி பிளேசஸ் அண்டு வந்து சிட்டி எல்லாத்தையுமே நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். இந்த பீச் பேர் வந்து போர்ட்டோபெல்லோ பீச். இது எப்படி ரீச் பண்ணோன்னா, லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து பஸ் எடுத்தாச்சு. பஸ்க்கு வந்து 5.50 பவுண்ட்ஸு, ஆல்மோஸ்ட் இந்தியன் மணி பார்த்திங்கன்னா 550 அந்த மாதிரி வரும். இது வந்து டே பாஸ் மாதிரி. ஸோ டில் வந்து நீங்கள் 12 மணி வரைக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். இந்த பீச் வந்து அந்த தண்ணி கலர் பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷாக அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் சாண்டு வந்து நார்மல் சாண்டு, எப்பயும் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி தான். நான் நினச்சேன் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் மணல்லாம் அப்படின்னு. அப்படின்லாம் இல்லை, ரொம்ப ஈரம். அதனால் அதோட கோல்டு, குளிர் காற்று, பீச்னால நமக்கு காற்று அதிகமாக வீசும். ஸோ அதனால் ஒரு சம்பிரதாயத்துக்கு போயிட்டு காலை மட்டும் நனைச்சிட்டு வந்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 மினிட்ஸ் வாக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு எவ்வளோ தூரம் அந்த ஸ்ட்ரெச்சில் நடப்போம்ல கொஞ்சம் நேரத்துக்கு, அந்த மாதிரி நடந்துட்டு அப்புறம் வந்து காலெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேயே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் அதையும் பயன்படுத்திட்டு அப்புறம் நேராக வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. நல்லா தூங்கி ஒரு 2 ஹவர்ஸ் தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப டின்னருக்கு வெளியே போகலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து வேறு கண்ட்ரி ஃபுட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மெக்சிகன் ட்ரை பண்ணோம். எனக்கு வந்து அந்த நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டா இல்லை அந்த இதுவான்னு தெரியல. இது வந்து நான் டாட்டில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் செயின் ஆஃப் ஷாப்ஸ் அதுலேருந்து எடுத்தது. ஸோ எனக்கு பெருசாக பிடிக்கல. நான் மீடியம் ஸ்பைசி சொல்லியிருந்தேன், பட்டு அது சுத்தமாகவே ரொம்ப சப்புன்னு இருந்தது. ஓகே, ஆர்டர் பண்ணதுக்கு ஒரு பாதி சாப்பிட்டுட்டு அப்புறம் தூக்கி போட்டாச்சு. அது ஒன்று. அடுத்து வந்து இந்த டீன் வில்லேஜ். இது வந்து ரொம்ப அழகாக ரம்யமாக தத்ரூபமாக நல்லா இருக்கும். இது வந்து இந்த டிப்பிக்கல் இங்கிலீஷ் காட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பகலில் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும், பட் நைட்லேயும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதில் எடுத்த சில பிக்சர்ஸ் தான் இதெல்லாமே. சத்தமும் போட முடியாது, சுற்றி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது டூரிஸ்ட்டாக. ஸோ அதனால் நாங்கள் பொறுமையாக பார்த்துட்டு ஒரு 15-30 மினிட்ஸ் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு பொறுமையாக திரும்ப ரூம் வந்து நல்ல தூக்கம். ஏன்னா அடுத்த நாள் கிளம்பணும். ஸோ காலைல கொஞ்சம் ஏர்லியாக இருந்துச்சாதான் நாளைக்கு நிறைய ஃபுல் பேக்கேஜ் ஃபார் டே 4. ஸோ நிறைய பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, see you all, bye.